பௌர்ணமி தினமான இன்று திருவண்ணாமலை ரயில் நிலையத்தில் பக்தர்கள் கூட்டம் அலைமோதி வருகிறது. அந்த காட்சிகளை பார்க்கலாம். இது குறித்த கூடுதல் தகவலை செய்தியாளர் குருதண்டபாணி வழங்க கேட்கலாம். குருதண்டபாணி, வணக்கம். ரயில் நிலையத்தில் பக்தர்கள் கூட்டம் அதிகமாக காணப்படுவதால் என்னென்ன சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது? பாதுகாப்பெல்லாம் எப்படி இருக்கிறது? திருவண்ணாமலையில் ஐப்பசி மாத பௌர்ணமி நேற்று இரவு 9:49 முதல் தொடங்கி இன்று இரவு 7:45 மணி வரை உள்ள நிலையில் நேற்று நண்பகல் முதலே திருவண்ணாமலையில் வெளி மாவட்டம் மற்றும் வெளிமாநில பக்தர்கள் குவிந்து பௌர்ணமி கிரிவலம் மேற்கொண்டார்கள். சுமார் 10 லட்சத்துக்கும் மேற்பட்ட பக்தர்கள் நேற்று இரவு ஐப்பசி மாத பௌர்ணமி கிரிவலம் மேற்கொண்டார்கள். மீண்டும் இன்று அவர்கள் தங்களது சொந்த ஊர்களுக்கு திரும்ப திருவண்ணாமலை ரயில் நிலையத்தில் குவிந்தார்கள். குறிப்பாக தெலுங்கானா, ஆந்திரா மற்றும் வேலூர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளுக்கு செல்வதற்காக இன்று காலையில் திருவண்ணாமலை ரயில் நிலையத்தில் காத்திருந்த பக்தர்கள் ரயில் வந்தவுடன் அந்த ரயிலில் இறங்கும் பயணிகளுக்கு கூட வழிவிடாமல் முண்டி அடித்துக் கொண்டு இடம் பிடிக்க ரயிலில் ஏறியதால் அங்கு பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. இதனையடுத்து அங்கு வந்த ரயில்வே காவல்துறையினர் பக்தர்களை ஒழுங்குபடுத்தி பயணிகளை இறக்கிவிட்டு மீண்டும் அவர்களை பாதுகாப்பாக ரயிலில் ஏற அறிவுறுத்தினார்கள். குறிப்பாக இத்தகைய பௌர்ணமி நாட்களில் அதிகப்படியான சிறப்பு ரயில்களை ரயில்வே நிர்வாகம் இயக்க வேண்டும் என்பதே பக்தர்களின் கோரிக்கையாக உள்ளது. தகவல்களுக்கு நன்றி குருதண்டபாணி.